மேல உட்கார வச்சீங்க? குதிரை மேல நின்னு நீ கீழே விழுந்துருவேன். இந்த விளையாடுறியா? நீதான் என்கிட்ட பந்தயம் போட்ட. முதல்ல குதிரை மேல உட்காத்தி வச்சுட்டு போனோம், அடுத்தது அந்த ஒத்த கண்ணு புலிய சுடணும், அப்பதான் நம்ம கல்யாணம். இப்ப குதிரை, அடுத்தது புலி. ஐயே, குதிரை அது நல்லாவே இல்ல. அப்படி சொல்லாத. பாலிஷ் போட்டா நல்ல பளபளன்னு ஆகுங்க. அப்ப ஏன் பாலிஷ் போடல? இதுக்கு பாலிஷ் போட்டா பிரஷ் கெட்டு போயிடும், அதுக்காகத்தான் போடல. நான் வரல. இப்படி தள்ளி போடாத, மூர்த்த நேரம் போயிட்டே இருக்குது. என்ன ஓடவே மாட்டேன், நடக்குத. உடம்ப குறைன்னு தலைதலையா அடிச்சுக்கிறேன். கேக்குறியா நீ? அதுவும் இல்லாம ஏன் சச்சோ, இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை. இன்னைக்கு குதிரைக்கு விரதம். புல்லுங்கில கொள்ளுங்கில பாவம். இவ்வளவு நடக்குதே, சந்தோஷப்படு. அப்படியே இந்த இயற்கை காட்சி எல்லாம் பாரு. அங்க பார்த்தா பச்சை, இங்க பார்த்தா பசேல், எங்க பார்த்தாலும் பச்சை பசேல். ஒண்ணு செய்வோமா சச்சு? நம்ம 2 பேருமா சேர்ந்து நம்ம காதல் கொடிய இந்த மலை உச்சியில் ஏற்றுவோமா? ஏற்றுடா, ஏற்று. நீ முதல்ல என் மகளை குதிரையில இருந்து கீழே இறக்கு. என்னடா அநியாயம்! அங்க வண்டிக்காரன் குதிரைய காணன்னு கத்துறான், என் முண்டாட்டி பொண்ணை காணன்னு கத்துறா. நீ என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்து காதல் கொடி ஏற்றுறீங்களோ? ஏற்று. மாமா, என் மேல ஒண்ணுமே தப்பு கிடையாது. உங்க பொண்ணுதான் சொல்லிச்சு, நீ வீரனா இருந்தா என்ன குதிரை மேல ஏற்றிட்டு போன்னு. அத கேளுங்க. அடமடையா, அடங்காத குதிரைய நீ அடக்குனீன்னா வீரன் அப்படின்னு சொல்லி இருப்பா. இப்படி கழுத மேலே உட்கார வைக்க சொன்னா ஏமா? அவன் தான் கிறுக்கு பய. உனக்கு கூடவா அறிவு இல்லாம போச்சுது? அது உங்க பொண்ணு. அறிவை பத்தி அதுகிட்ட பேசினா என்ன புரியும்? ஏப்பா சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துறீங்க? எதுப்பா சின்ன விஷயம்? நம்ம பாரு, நம்ம தோட்டத்துல எத்தனை பேர் செடி கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காதுல விழுந்தா என் தலையை கிள்ளி போடுவாங்க, தெரியுமா? அதான் கிடையாது. அவங்க அத்தனை பேரும் எங்க சைடு. இந்த கிழவன் தான் இடையில புகுந்து தகராறு பண்றான்னு பேசிக்கிறாங்க. போற போக பார்த்தா கொஞ்ச நாள்ல அவங்களே எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. என்ன கிழவன்னு சொன்னாங்களா? நான் கிழவனா குமரனாங்கிறத காட்ட நீ வீட்டுக்கு வாடா. வாமா. கிளி ஜோசியம் பாக்குறீங்களா ஐயா? என்ன சோசியம் பாத்துக்கிறியா? கிளிக்கிட்டயா? நல்லா இருக்கு போங்க. நீ ஒண்ணு கிளிய பத்தி உனக்கு தெரியாது. 2 நெல்லு கொடுத்தா போதும், உன் வருங்கால வாழ்க்கையெல்லாம் புட்டு புட்டு வச்சிரும். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைங்க. அம்மணி, வளைஞ்ச மூக்கால என் கிளி வளையாத உண்மையைத்தான் கூறும். நீ பார்த்து சொல்லியா? சொல்லு. உட்கார். வாடா ராஜாவா, இந்த இளம் தம்பதிகளுக்கு 2 நல்ல வார்த்தையா சொல்லு. வீரத்திலே சிவாஜி, அறிவிலே கணேசனாய், அழகிலே பார்த்தனாய், நீலமேனி கண்ணன் ஒருவன் நிற்காமல் வருவான், பாலகன் ஒருவன் பிள்ளையாய் பிறப்பான், இன்னும் ஒரு 10 மாதத்தில் உங்களது மடியில் ஒரு குழந்தை தவழும். 10 மாசத்துல எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா? இன்னும் 10 மாசத்துலயா? ஏன் அவ்வளவு சீக்கிரம்? என்ன நீயும்? உதவி செய்தார் என்ன பாவம், இருவரும் அறிமுகம் ஆனதில் வேறென்ன லாபம், ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தார் என்ன பாவம், இருவரும் அறிமுகம் ஆனதில் வேறென்ன லாபம். இடம் கொடுத்தால் அது எது வரைக்கும் பெண்மை என்றால்
அள்ளி தந்தால் காலமெல்லாம் சுவை இருக்கும். ஒரு தரம் ஒரே தரம் உறவு தேடும் கண்கள் பாவம் தனிமையில் முருகிடும் பார்வையில் என்னென்ன பாவம். வண்ணச்சிலை எதிர் வந்தாள், கண்ணுக்கொரு பதில் தந்தாள், தொட்டுக்கொள்ள தடை செய்வாள், தத்தி தத்தி மெல்ல செல்வாளோ. தங்கவளை தளிர் கையோடு வெள்ளித்திங்கள் இரு கண்ணோடு முத்துப்பந்தல் நகை கண்ணோடு மன்னன் மட்டும் இவள் நெஞ்சோடு. ஒரு தரம் ஒரே தரம் உறவு தேடும் கண்கள் பாவம் தனிமையில் உருகிடும் பார்வையில் என்னென்ன பாவம். சித்திரத்தின் முகம் கண்டேனே, செம்பவளம் நிறம் என்றேனே, உண்ண உண்ண இதழ் செந்தேனே, உன்னிடத்தில் என்னை தந்தேனே. இல்லை எனும் இடை தள்ளாட மெல்ல மெல்ல உன்னை மன்றாட சொல்ல சொல்ல தொட வந்தாயோ என்ன என்ன சுகம் கண்டாயோ. ஒரு தரம் ஒரே தரம் உதவி செய்தால் என்ன பாவம், இருவரும் அறிமுகம் ஆனதில் வேறென்ன லாபம். ஒரு தரம் ஒரே தரம். புரொடியூசர் பரமானந்தத்துக்கு டைரக்டர் சாமி எழுதி கொண்டது. நலம் நலமறிய அவா. நலம் நலமறிய அவா. திமிர பத்திங்களா? நம்ம இங்க இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். இவன் எந்த ஊர்ல இருந்தோ நம்ம நலனை விசாரிக்கலாம். அவர் கிடக்கிறாருங்க, மேல படிங்க சார், மேல படிங்க சார். இத புறா அழகாபுரம் எஸ்டேட் சொந்தக்காரரை சந்திக்க தான் நான் இங்கு வந்தேன். இந்த எஸ்டேட் மேனேஜர் மதுவின் மனைவி தத்ரூபமாக நமது நடிகை சுமதியை போலவே இருக்கிறார். மேல படிங்க மேல படிங்க. சுமதியின் மறு உருவமோ என்று நீங்கள் நேரில் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இந்த பெண்ணின் கணவர் மது பயங்கர முரடன். தன் மனைவியை சினிமா நடிகை போல் இருக்கிறாள் என்று மற்றவர்கள் கூறுவதையே வெறுப்பவன். நீங்கள் இங்கு நேரில் வந்தால் நாம் ஒரு முடிவுக்கு வந்து படத்தை முடிக்க வழி செய்யலாம். இப்படிக்கு டைரக்டர் சாமி. அழகாபுரம் எஸ்டேட், சுமதியை போலவே ஒரு பெண், ஆனால் கணவர் முரடன். ஏங்க அவ காலில் விழுந்து எப்படியாவது படத்தை முடிச்சிடலாமே. ஏன் சார் நீங்க பணத்தையும் போட்டு எல்லார் காலையும் தொப்பு தொப்புன்னு விடுறீங்க? என் தலை விதி விழுந்துதானே ஆகணும். ஜம்பு சார், நம்ம எல்லாம் அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு புறப்படுறோம். மூர்த்தி, நீங்க வர்ற. ஐயா, நான் இருக்குங்க, ஏற்கனவே கணவர் முரடன்னு லெட்டர்ல எழுதிருக்கேன். நான் என்ன செஞ்சேன், நடிகை சுமதியோட ஒண்ணு விட்ட அத்தை காக்கிநாடால இருக்கலாம் ஒரு தந்தை கொடுத்திருக்கேன். ஒருவேளை நடிகை சுமதி அங்க போயிருந்தா நாளைக்கே ரிப்ளை வரும் பாருங்க. என்ன எங்களுக்கு ரிப்ளைவும் தேவையில்லை, காக்கி நாடா துணி நாடா இதுவும் தேவையில்லை. நீ அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு எங்களோட வர்ற, இதே டைம் கட்டிட்டு வர்ற. யூ ஆர் கமிங். சார், பிளேன்ல டிக்கெட் புக் பண்ணுமா? ஆமா, பிளேன்ல தான் போறோம். என்ன கலகலன் கம்பெனி நடக்குது பார், எல்லாம் பிளேன்ல ஒண்ணா பறக்கலாம்டா. இடியட், 3 தேர்ட் கிளாஸ் சீட் புக் பண்ணிக்கோ. நீ வித் அவுட்ல வா. என்னடா கையில துப்பாக்கி கட்டு. ஐயோ, குதிரைக்கு என்ன பேண்டை? அப்புறமா சொல்றேன். ஆமா, இந்த கருகுமலைக்கு பக்கத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சே ஒத்த கண்ணு புலி, அத நீங்க இன்னும் சுடலையா? அது எங்கடா கிடைக்க மாட்டேன். என் போராத காலம் தானே இது. சச்சு என்ன சொல்லிட்டா, அந்த புலிய நான் சுட்டாதான் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த புலியை நீ சொல்லணுமா? அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்காக தானே எனக்கு குதிரைக்கு எல்லாம் கட்டு. அவ கல்யாணத்துக்கு கட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு ஒரு பெரிய கதையே வச்சிருக்கிறேன். கைவசம் கதையே இருக்கா? என்னது? இப்ப நான் என்ன பண்றேன்,
அந்த புலிய சுட்டாச்சு. நீங்க என்ன பண்றீங்க? நான் சுட்டதை நேர்ல பார்த்துதான் சச்சுக்கிட்ட சொல்றீங்க, அவ்வளவுதான். போய் சொல்லணுமா? என்னால முடியாது. கல்யாண விஷயம் ஆபத்துல தம்பதிகளை சேர்த்து வைங்க. சரி போய் சொல்ல. வாழு வருது. மறைஞ்சுங்க தக்க சமயம் வந்து பாராட்டுங்க. ஐயோ, உனக்கு ஏண்டா புலியோட சட்டு? அம்மா அனுபவிக்கிறது நான் தானே. சச்சு, உன்னை பாத்துட்டேம்மா, உன்னை பாத்துட்டேன், எனக்கு அது போதும். என்ன தலையில கட்டு குதிரைக்கு வேறாடி? உன் மேல இருக்கிற வெறிதான் அந்த ஒத்த கல்லு புலிய சுட்டுட்டேன். நிஜமாவா? பாரு, துப்பாக்கியில குண்டே இல்ல. கொஞ்சம் ஏமாந்திருந்தேன், என் உயிரே போயிருந்திருக்கும். நம்ம பேரை சொல்றதுக்கு புள்ளியும் இல்ல. ஒத்த கண்ணு புலிதானேன்னு நேருக்கு நேரா போயிட்டு ஓரமா பாத்துருச்சு. அவ்வளவுதான். லொல்லு 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 லொல்லுன்னு ஒரே கொலை. என்னது? கொர்ரு கொர்ரு கொர்ருன்னு ஒரே சத்தம். திடீர்னு என் மேல பாய்ச்சு. நகம்பட்டாடெல்லாம் ஒரே கீறல். மறுபடியும் பாயறதுக்கு ரெடி ஆச்சா பாக்கணும். என்னடா இது, டைம் கொடுத்து பாயுது, நம்ம டைம் அவ்வளவுதானா அப்படின்னு பயம் வந்து, சரி சாப்பிடுறது சாக போறோம், கடைசியா சாகிறதுக்கு முன்னால ஒரு வாட்டி உன் பேரை சொல்லுவேன்னு சச்சோ அப்படின்னு ஒரு சத்தம் போட்டேன். அந்த அலைய கேட்டு பயந்து அந்த புலி குதிரை மேல பாய்ச்சது. குதிரை கட்டி பாரு, இதுதான் நேரம் விட்டேன். குண்டு 2 முடிஞ்சது. பத்தியா, நான் சுட்ட புலியோட நகை கண்ணு வத்திக்க. டேய், கைய குடுறா. புலிய சுட்டுட்டியே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க பாத்தீங்களா? அதை ஏன் கேக்குற? இவ சொத்த பயலாச்சே, இவனால என்ன முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் அந்த புலிய சுடலான்னு பார்த்தேன். திடீர்னு இவன் போய் சுட்டுட்டான். சுந்தரா, எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண. சூப்பர்வைசர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏண்டா? இந்த கருவாசல் ஒத்த கண்ணு புலி இல்ல, அது சுப்பனை அடிச்சு கொன்னுடுச்சான். என்னடா உளற? 2 மணி நேரத்துக்கு முன்னாலதான் அதே புலிய ஐயா சுட்டாரு. இல்லீங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாதான் சுப்பனை புலி அடிச்சது. சுப்பையா போறா புலி. சுந்தரா, இதெல்லாம் நாடகமா? என்னங்க இது? எனக்கு எல்லாம் தெரியும். மூஞ்சிய பாரு, உண்மையா சொல்லுங்க, இதெல்லாம் பித்தலாட்டம் தானே? சுச்சு, நான் புலிய சுட்டு வேணுமா வாசல் தான் சச்சு. ஆமா, அது எப்படி இன்னொரு ஒத்த கண்ணு புலி? ஓஹோ, ஒருவேளை நான் சுட்ட அதிர்ச்சியில குட்டி போட்டிருக்கோம். பிறந்த குழந்தைக்கு ஒத்த கண்ணு. அப்படியா? இப்ப என்னோட வரீங்க, சுட்ட புலிய எனக்கு காமிக்கிறீங்க. ஐயா, அது செத்து பேன்னு கிடக்கும். அந்த கன்றாவிய நம்ம பாக்கணுமா? இப்ப என்னோட வரீங்களா இல்லையா? சச்சு சச்சு, என்ன பண்ணிச்சு சச்சு? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற ஆசையில நான் இப்படி போய் சொல்லிட்டேன். இனிமே சொல்ல மாட்டோமா? வீட்டுக்கு வாங்க, உங்களை நல்லா கவனிக்கிறேன். குதிரை கட்டலாம் வந்து அவுக்குறேன்.